இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுட மற்றும் காரமான மட்டன் சூப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மட்டன் சூப் முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மட்டன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் சூப் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை. வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிட்ருக்கேன். 2 பச்சை மிளகாயை ஆஃப் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை நீங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. 250 கிராம் மட்டன் எலும்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு மட்டன் சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு நல்லா பொரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். இந்த பேஸ்ட் இப்போ வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் சீரகம் ஆட் பண்ணிடலாம். அதையும் ஒரு தடவை நல்லா வதக்கிடுங்க. சூப்புக்கு இதெல்லாம் வதக்காமல் நம்ம அப்படியே கூட செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லா வரும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிடலாம். இது கூடவே கட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கலாம். மட்டன் சூப் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் நம்ம ஒரு தடவையாவது ட்ரை பண்ணணும். ஏன்னா மட்டன் சூப் குடிக்கிறனால கோல்டு சரியாகும், மூட்டு வலி, இடுப்பு வலி இதுலேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நான் 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் நம்ம நல்லா வதக்கியாச்சு. எல்லா பொருளும் நம்ம வதக்கிட்ட அப்புறம் தான் நம்ம மட்டன் ஆட் பண்ணோம். இப்போ மட்டன் ஆட் பண்ணிடலாம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிடலாம். நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோன்னா மட்டனோட கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்கு தான். நெக்ஸ்ட் இதோட உப்பும் ஆட் பண்ணிடலாம். கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் நம்ம சூப்பராக வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் 4 பேருக்கு சூப் செய்கிறனால 4 கிளாஸ் ஊற்றுறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம ரப்பர் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதி வருது. இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரப்பரும் விசிலும் போட்டுடலாம். கொதி வந்ததும் நம்ம ரப்பரும் விசிலும் போடுறனால விசில் சீக்கிரமாக வந்துடும். இப்போது 7லேருந்து 8 விசில் விட போகிறேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 8 விசில் வந்துடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுடன்னு நல்லா காரமான மட்டன் சூப் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி கொஞ்சமும் மிளகுத்தூள் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக தான் கொதிக்க விடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டி அண்ட் ஸ்பைசி மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டீலக்ஸ் ரங்கோலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் வர்றது நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா வீடியோவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.